உண்மையாகவே ஆண்டவர் பேசுகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மோடு பேசுகிற நல்ல தகப்பன். அல்லேலூயா. அவனுடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு நாம் தியானிக்க போகிற இந்த செய்தியை கிட்டத்தட்ட இந்த வருடம் துவங்கும் போதே ஜனவரி மாதத்திலேயே கர்த்தர் இந்த வார்த்தையை என்னுடைய இருதயத்தில் வைத்தார். அதற்காக நான் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது 2-3 ஊழியர்கள் மூலியமாக இந்த வார்த்தையை கர்த்தர் மறுபடியுமா, ஏன்னா நான் இடையில இந்த வார்த்தையை பேச வேண்டாம், இன்னொரு வார்த்தையை தியானிக்க கர்த்தர் அதுலேயும் வாய்ப்பு கொடுத்தார். சரி, அதை தியானிக்கலாம், அதை பகிர்ந்து கொள்ளலாம் நினச்சேன். ஆனால் ஆண்டவர் இந்த வார்த்தைக்கு நேராக என்னை டிரைவ் பண்ணார், இதுக்கு நேராகவே என்னை நடத்தினார். அப்படின்னா நான் இந்த வசனத்தை நான் உறுதியாக நம்புகிறேன். இது இங்கே இருக்கிற அநேகருக்கு தேவையான பிரயோஜனமான நல்ல வார்த்தை. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்முடைய வாக்குத்தத்த வசனத்தையும் இந்த மாத வாக்குத்தத்த வசனத்தையும் சார்ந்தே இருக்க போகுது. ஆனால் அதை தான் நம்ம அப்படியே தொடர்ச்சியாக தியானிக்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நன்மையான காரியங்களை கர்த்தர் கற்றுத்தர போகிறார். எடுத்துக்கொள்ளலாம். என்னாகமும் 17வது அதிகாரம், என்னாகமும் 17வது அதிகாரம் 8வது வசனம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வேத பகுதியை வாசிக்க போகிறோம். என்னாகமும் 17வது அதிகாரம் வசனம் 8. உங்களுடைய பைபிள் எடுத்துக்கோங்க, எல்லாருடைய வேதாகமத்தை திருப்பிக்கோங்க. 17வது அதிகாரம் 8வது வசனம். 17 என்னாகமும் 17வது அதிகாரம் 8வது வசனம். அப்படி இது கையில் இருக்கிற அதே நேரத்தில் எபிரேயரையும் எடுத்துக்க போறீங்க. எபிரேயர் 5வது அதிகாரம் 4வது வசனம். நம்ம இதை வாசிச்சுட்டு அப்படி இங்கே எபிரேயருக்கு வர போகிறோம். ஸோ இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட வேண்டாம். எபிரேயர் 5வது அதிகாரம் 4வது வசனம், 2 பகுதியும் எடுத்துக்க போகிறோம். எல்லாருமே நீங்கள் வாசிக்க நான் அன்பாய் நான் நினைவூட்டுகிறேன். ஒன்று என்னாகமும் 17வது அதிகாரம் 8வது வசனம், இன்னொன்று எபிரேயர் 5வது அதிகாரம் 4வது வசனம். ஓகேவா? எல்லாரும் எடுத்துட்டீங்க தானே? மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அப்படியே 5:4 எபிரேயர் 5:4. மேலும் ஆரோனை போல் தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறது இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. தேவ மனுஷனாகிய ஆரோன், கர்த்தருடைய பரிசுத்தவானாகிய ஆரோன், அப்படி வேதம் சொல்லுகிறது. அவர் தெரிந்தெடுக்கப்பட்ட அந்த அனுபவம், அவர் தெரிந்தெடுக்கப்பட்ட அந்த சூழலை பற்றி என்னாகும் 17வது அதிகாரமும் பார்த்தீங்கன்னா பைபிளில் அப்படியே அடுத்த ஒரு என்ட்ரிலிருந்து அடுத்த என்ட்டுக்கு வர்றோம். எபிரேயர் 5 அதை குறித்து பேசுகிறது. பிரதான ஆசாரியன், இந்த பூமியில் அநேக குருமார்கள் இருக்கலாம், ஆசாரியர்கள் இருக்கலாம். ஆனால் இந்த பூமியில் ஒரே ஒரு பிரதான ஆசாரியன் மாத்திரம்தான் உண்டு. அதிகாரிகள் அநேகர் இருக்கலாம், ராஜாக்கள் அநேகர் இருக்கலாம், ஆளுநர்கள் அதிகமாக இருக்கலாம். ஆனால் பிரதான ஆசாரியன் என்பவன் இந்த உலகத்திற்கே ஒரே ஒரு மனிதன் தான். அவன் கடந்து போன பின்பு அவனுடைய ஸ்தானத்தில் இன்னொரு மனிதன் பிரதான ஆசாரியனாக ஆசீர்வதிக்கப்படுகிறான். அவர் கடந்து போனதுக்கு அப்புறம் அவருடைய இடத்திற்கு இன்னொரு மனிதன் பிரதான ஆசாரியனாக ஏற்படுத்தப்படுகிறார். ஆனால் எப்பொழுதும் ஒரு மனிதன் பிரதான ஆசாரியனாக இருக்கும் பொழுது இன்னொருவர் பிரதான ஆசாரியராக வேதம் ஏற்படுத்துவதற்கு வேதத்தின் அடிப்படையில் ஏற்படுத்தப்படுவதில்லை. இயேசுனுடைய நாட்களில் மாத்திரம் அண்ணா காய்பான் 2 பேர் இருந்தாங்க. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் ஒருவனே பிரதான ஆசாரியனா இருக்க முடியும். அப்படி ஒருவனாகிய இந்த ஆரோன் தெரிந்தெடுக்கப்பட்ட அந்த அனுபவத்தை தான் நம்ம இங்க என்னாகும் 17வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த ஆரோன் தெரிந்தெடுக்கப்பட்ட இந்த அனுபவம் என்பது ஆண்டவர் ஆரோனை தெரிந்தெடுப்பதும் ஆரோனுடைய கோல் துளிர்த்ததையும் நம்முடைய வாழ்க்கையும் இதை கம்பேர் பண்ணி தான் இணைத்து நம்ம தியானிக்க போறோம். இது நமக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக.
கவனிப்போம், ஆண்டவர் இந்த வருடம் இப்படி ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். யாக்கோபு வேர் பற்றி சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் பூத்து காய்த்து. ஐயோ, இன்னும் அதை பார்த்து தான் சொல்லிட்டு இருக்கிறீங்களா? இது நல்ல மனப்பாடம் ஆயிடணும். போன வாரத்துக்கு முந்தின வாரம் எக்ஸாம் இருக்கும்போது இந்த வருடத்தின் வாக்குத்தத்த வசனம் என்ன, இருப்பிடம் என்னன்னு கேட்டிருக்கும் போது சிலர் அதை பார்த்து கூட தப்பா எழுதிட்டு போயிருக்கிறாங்க. என்ன சொல்ல, ஏசாயா 27:6 நல்லா உங்க மனசுல ஏறினும். யாக்கோபு வேர் பற்றி, இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். அந்த நாட்கள்ல தான் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் துளிர்விட பண்ணுகிறார். ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தை எப்படி துளிர்விட பண்ணினார் அப்படிங்கிறத நம்ம ஒரு முறை தியானிச்சோம். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நம்ம வாழ்க்கையில நாம் துளிர்விடணும், நாம் வளரணும் அப்படின்னா இந்தந்த விஷயத்தெல்லாம் நம்ம குறைச்சிக்கணும், இதை கட் பண்ணி போடணும். கசப்பான வேறு, அடுத்து வேற என்ன தியானிச்சோம்? தயவு செய்து தியானிச்சமான்னு கேட்டாதீங்க, 2 வாரம் அதை தொடர்ச்சியாக தியானிச்சு. தீமையை வளரச் செய்யும் வேர்கள், கலைகளோடு இணைந்து நிற்கும் வேர்கள், மாயமான வேர், இந்த பரிசுத்தம் இல்லாத இந்த வேர். இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியில நம்ம இருக்கிறோம்னா நம்ம வளர முடியாது, அந்த வளர்ச்சி தடைப்பட்டுரும் அப்படிங்கிறத நம்ம தியானிச்சோம். அதனுடைய தொடர்ச்சியின் கூட இது இந்த வார்த்தை. நமக்கு எப்பவுமே ஒரு விருப்பம் இருக்கும், நம்ம சமுதாயத்தில் நம்ம ஃபேமிலியில் நம்ம ஒரு நல்ல வளர்ச்சி அடையணும், நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரணும், நல்ல ஒரு உயர்வுக்கு வரணும்னு சொல்லி எப்பொழுதுமே எல்லாரும் விரும்புகிறோம். எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கு, ஒரு நல்ல பொசிஷன்ல வந்துடணும். நம்ம வெளியே சொல்லாத ஒரு போட்டிக்குள்ள இருக்கிறோம். வெளியே விளையாட்டு போட்டின்னு பெயரிடல, ஆனா இருதயத்திற்குள்ள இவங்களை விட நம்ம நல்லா வந்துடணுமே, நல்லா ஜோம் பண்ணணுமே, நல்லா ஊழியம் செய்யணுமே அப்படிங்கிற ஒரு விருப்பம் நமக்குள்ள ஒரு போட்டி இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்படி போட்டி நிறைந்த உலகத்துல தான் இருக்கிறோம். இப்போ ரொம்ப முக்கியமான போட்டி 2026 நம்முடைய தமிழகம் சந்திக்குது. இந்த வர்ற மாசங்கள்ல நம்முடைய பிள்ளைகள் எக்ஸாமை சந்திக்கிறாங்க. அந்த மாதிரி காம்படிஷன் இருந்துகிட்டே தான் இருக்கு, போட்டிகள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. வெளிப்படையாக சொன்னாலும் சொல்லட்டாலும் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல, நம்மளுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில போட்டி இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனா போட்டியாளர்கள் எல்லாரும் வெற்றி பெறுகிறது அல்ல, ஓடுகிறவர்கள் அனைவர், ஆனா வெற்றி பெறுகிறது சிலர். இங்க இந்த ஆரோனுடைய சம்பவத்திலிருந்து பார்க்கிறோம், கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் இடத்தில் இருந்து ஒரு மனிதனாகிய ஆரோனை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, இந்த 20 லட்சம் பேரை தெரிந்தெடுக்காம இந்த காம்படிஷன்ல, இந்த போட்டியில 20 லட்சம் பேர் பங்கு பெற்ற இந்த போட்டியில ஒருத்தன் வின் பண்ணா அவன் தான் ஆரோன், அவர் தான் ஆரோன். இந்த ஆரோன் இடத்துல இருந்த என்ன தனித்துவமான காரியம்? நம்ம லைஃப்லயும் சில போட்டியில் நம்ம வின் பண்ணணும் அப்படின்னா சில கேரக்டர் நமக்குள்ள இருக்க வேண்டியது இருக்கிறது. ஆண்டவர் இந்த 20 லட்சம் பேரை ஓரமா விட்டுட்டு இந்த ஒரு மனுஷனாகிய ஆரோனை தெரிந்தெடுப்பதற்கு இதுவரை செய்யாத ஒரு விஷயத்தை செய்கிறார். சொல்லப்போனா ஏதேன் தோட்டத்தில் செஞ்சதை இங்க செய்கிறார், பூமியின் துவக்கத்தில் செஞ்சதை இவன் வாழ்க்கையில செய்கிறார். ஒரு பெரிய சிருஷ்டிப்பின் அற்புதமே அங்க நடக்குது. அப்படிப்பட்ட ஒரு தெரிந்தெடுத்துதல் ஆரோனுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும் என்றால், வேத வசனம் சொல்லுகிறது, இந்த கனமான ஊழியத்துக்கு தானா ஏற்படுகிறது இல்லை. இந்த போட்டிகளில் நம்ம வாழ்க்கையில தானாய் நம்ம எதையும் ஜெயித்து விட முடியாது, தேவன் தான் நம்மை ஜெயிக்க வைக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில அவர்தான் நம்மளை துளிர் விட செய்ய முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படின்னா நம்ம இன்னைக்கு இந்த தியானிக்கக்கூடிய இந்த செய்தியினுடைய தலைப்பு எழுதி கொள்ளுங்க. செய்தியினுடைய தலைப்பு போட்டிகளை ஜெயித்த கோல். போட்டிகளை ஜெயித்த கோல், the rod that won our competition. போட்டிகளை ஜெயித்த கோல். ஆரோனுடைய கோல் 20 லட்சம் பேரின் நடுவில் ஜெயித்த ஒரு கோல், நினைவாய் வைக்கப்பட்ட ஒரு கோல். ஸோ இன்னைக்கு இந்த செய்தி நம்ம லைஃப்ல போட்டியில் எப்படி ஜெயிக்கணும், பிஸ்னஸ்ல எப்படி ஜெயிக்கணும், ஸ்பிரிச்சுவலா எப்படி ஜெயிக்கணும், அதை தான் நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போறோம். பிள்ளைங்களுடைய இது
எல்லாருக்குமே ரொம்ப பிரயோஜனமாக இருக்க போகுது. படிக்கிறவங்களுக்கு, வேலை பார்க்குறவங்களுக்கு, ஒரு நல்ல வேலையை அட்டெம்ப்ட் பண்ணணும், இந்த இதில் கவர்மெண்ட் எக்ஸாமில் இல்லைன்னா இந்த பொசிஷனில் நான் கேரி ஆன் பண்ணணும், இதில் நான் மூவ் ஆகணும் அப்படின்னு விரும்பிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப தேவையானது. கவனமாக கவனிங்க, கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். போட்டிகளை ஜெயித்த கோள் ஆரோனுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். நாம் போட்டிகளை ஜெயிக்கணும். போட்டிகள் அப்படின்னா 100 மீட்டர்ஸ் ஓட்டப்பந்தயத்தை மாத்திரம் நம்ம இங்கே நினைவில் கொண்டு வந்துட வேண்டாம். பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய படிப்பை மட்டும் முன்னாடி கொண்டு வந்துட வேண்டாம். இந்த செய்தி உனக்காக தான், ஒழுங்காக உட்காந்து கவனி அப்படி சொல்லிட்டு இருக்க வேண்டாம். எல்லாருக்குமான வார்த்தை. நீங்களும் உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில் மற்ற இடங்களில் நம்ம ஒரு முன்னேற்றத்தை பார்க்கணும், ஒரு உயர்வை பார்க்கணும், ஜெயம் பெறணும். தேவனால் இந்த ஜெயத்தை நம்ம லைஃப்பில் அனுபவிக்கணும் அப்படின்னு இந்த வார்த்தை உங்களுக்கு தேவையான. சில இடத்துல ஸ்டக்காகி நிற்கிறீங்க, சில இடத்துல மூவ் ஆக முடியலன்னா இந்த வார்த்தை உங்கள்கிட்ட கர்த்தர் பேசுறதுக்காகவே இந்த வார்த்தையை தந்திருக்கிறார். அல்லேலூயா. நான் ஆரம்பத்தில் சொன்ன இந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள நினைக்கும் போது சில காரியங்கள் மாற்றங்கள், சரி வேற செய்தியை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் வெவ்வேறு ஊழியர்கள் மூலியமாக இந்த வார்த்தையை என்னிடத்தில் உறுதிப்படுத்தி நீ இதை பேசணும்னு சொல்லி கர்த்தர் என்னை தொடர்ந்து புஷ் பண்ணியே கொண்டு வந்ததை நான் பார்க்க முடிஞ்சது. அப்படின்னா நான் மேலே ஏறதுக்கு முன்னாடி வர நான் அதுதான் ஜோமன், ஆண்டவரே எங்களுக்கு தேவையான வார்த்தையை நீங்கள் தர்றீங்க, அது எங்களுக்கு நாங்கள் அதை பிரயோஜனப்படுத்திக்கணும், எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி நான் ஜெபித்தேன். ஆண்டவர் நமக்கு அதை பயன்படுத்துவாராக. ஓகே, நான் போட்டிகளை ஜெயிக்கணும், நம்முடைய லைஃப்பில் ஜெயிக்கணும், நம்மளுடைய பிஸ்னஸில் ஜெயிக்கணும், பிள்ளைகளுடைய படிப்பில் ஜெயிக்கணும்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு கீ ஆரோனுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம இங்கே கற்றுக்கொள்ள போகிறோம். அதை தலைப்பாக எழுதிக்கோங்க. அடுத்து நான் வசனமும் சொல்கிறேன். முதல்ல, வாய்ப்பை வீணடிக்கவில்லை, வீணாக்கவில்லை. போட்டிகளை ஜெயிக்க ஆரோனுடைய கோல். இவன் எப்படி ஆண்டவர் ஏன் இந்த ஆரோனை தெரிந்தெடுத்தார்? 20 லட்சம் பேர்ல அந்த ஆரோனை கர்த்தர் தெரிந்தெடுத்ததுக்கான காரணம் என்னன்னா, he did not waste the opportunity. வாய்ப்பை வீணாக்கல. யாத்ராகமம் 4வது அதிகாரத்துக்கு நேராக நம்ம கவனிச்சோம் அப்படின்னா 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது. யாத்ராகமம் 4வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியன் ஆகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான், உன்னை காணும்போது அவன் இருதயம் மகிழும். அடுத்து 16வது வசனம், அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடு பேசுவான், இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பான். ஆண்டவர் இங்க ஆரோனை குறித்து பேசக்கூடிய ஒரு சம்பவத்தை நம்ம கவனிக்கிறோம். கவனிங்களேன், ஆரோன் தனக்கு தேவன் தந்த வாய்ப்புகளை மிஸ் பண்ணல, அதை வேஸ்ட் பண்ணல. தேவன் தனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும்போது அதை மிஸ் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. ஆனா இந்த வாய்ப்பு யாரிடத்துல முதல்ல இருக்குது அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்காக கர்த்தர் முதலாவது தெரிந்து கொண்டது, முதல்ல அவனை வச்சுதான் மூவ் பண்றாரு மோசே. நம்ம 3வது அதிகாரத்துல 11வது வசனத்துல, நம்ம 3வது அதிகாரம் ஃபுல்லா மோசே ஆண்டவர் தெரிந்தெடுக்கக்கூடிய சம்பவம். அதுல 11வது வசனத்துல நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் ஆண்டவர் இந்த மோசே தெரிந்தெடுக்கிறார். மோசே, நீ இந்த ஜனங்களை விடுதலை ஆக்கணும், உன்னை கொண்டு அநேக காரியத்தை நான் செய்யணும்னு கர்த்தர் மோசையை தெரிந்தெடுக்கும் போது, மோசே முதலாவது அவர் கொடுத்த பிரதியுத்தரத்தை 3வது அதிகாரம் 11வது வசனத்துல பார்க்கிறோம். நான் எம்மாத்திரம், ஆண்டவரே அது நான் எம்மாத்திரம் அப்படிங்கிறார். 13வது வசனத்துல அவர் சொல்றாரு பாருங்க, கீழே உள்ள பகுதியை வாசிக்கும் போது, நான் என்ன சொல்ல போறேன் அவங்களுக்கு, நான் என்ன சொல்லுவேன். ஆண்டவர் மோசையை சூஸ் பண்ணும்போது நான் எம்மாத்திரங்கிறார். இன்னொரு இடத்துல சொல்றேன் நான் என்ன சொல்லுவேங்கிறார். 4வது அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லும்போது, நான் சொன்னா அவங்க நம்ப மாட்டாங்க, என் வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. எக்ஸ்கியூசஸை கொண்டு வந்துட்டே இருக்கிறார், காரணங்களை எடுத்துக்கொண்டே இருக்கிறார். 4:10 சொல்றாரு, யாத்ராகமம் 4:10 சொல்றாரு, நான் பேச்சில் வல்லவன் இல்லை. இந்த வேத பகுதியெல்லாம் குறிச்சுக்கோங்க, ஓகேவா. 4வது அதிகாரம் 1 சொல்றாரு, நான் சொன்னா நம்ப மாட்டாங்க,
எனக்கு செவி கொடுக்க மாட்டாங்கிறார். 3:11 சொல்றார் நான் எம்மாத்திரங்கிறார். 3:13 சொல்றாரு நான் என்ன சொல்ல எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிறார். 4:10 சொல்றாரு நான் எனக்கு பேச வராது, நான் திக்குவாயேன். 4:13 கடைசியா ஆண்டவர் எல்லாத்தையும் பேசி அவனை ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து எப்பா நீ தான் பேசணுங்கும் போது 13 அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. அதற்கு அவன் ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமாக இருக்கிற யாரையாகிலும் அனுப்பு. முதல்ல ஆண்டவரே நான் என்ன சொல்லுவேன் அப்படிங்கிறார். நான் எம்மாத்திரன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்ற எப்ப நான் அவன் கூட இருக்கிறேன்னு மோசேட்ட கத்த சொல்றார். உடனே அடுத்து மோசே அடுத்த ஸ்டெப் எடுத்துட்டு நான் என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியாது, உடனே நான் தான் இருக்கிறவராக இருக்கிறேன் அப்படிலாம் போய் சொல்லு அப்படிங்கிற. உடனே அடுத்த அவருக்கு மோசே இல்லை நம்ப மாட்டாங்க அது அப்படிங்கையும் ஆண்டவர் அவர் கையில் அற்புதத்தை கொடுக்குறார், இதை செய். அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து சொல்றாரு இல்லை ஆண்டவரே நான் சொன்னா எனக்கு அப்படிலாம் பேச வராது, பேச்சில் திறமெல்லாம் எனக்கு இல்லை, திக்கு வாயா இருக்கிறேன் நான். உடனே ஆண்டவர் சொல்ற ஊமையனை யாருப்பா உருவாக்குனா, பேச முடியாதவங்களை யார் உருவாக்குனா, நான் தானே உருவாக்குனேன். உன் வாயில நான் இருந்து நான் பேசுவேன், நான் உன் கூட இருப்பேன். கடைசியில் அங்கே மோசே சொல்றாரு யாரையாகிலும் அனுப்பு. இன்னைக்கு நிறைய பேருக்கு போட்டிகளில் ஜெயிக்கணும்னு விருப்பம் இருக்குது, நல்ல ஒரு சக்சஸ் ஆகணும்னு விருப்பம் இருக்குது. ஆனா கர்த்தர் வாய்ப்புகளை கொடுக்கும்போது கவனிங்க, ஆண்டவருடைய ப்ரீ பிளான்ல, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்க வேண்டும் என்று கர்த்தர் முன்பாக தீர்மானித்திருந்த பிளான்ல ஆரோன் கிடையாது. நான் அதை எப்படி சொல்றேன் அப்படின்னா, நீங்க அது 3வது அதிகாரம் 18வது வசனத்துல ஆண்டவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. 3வது அதிகாரம் 18வது வசனம், அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள், அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார், இப்பொழுது நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணமாய் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுங்கள். இதுல பேர் ஆரோன் பேரே கிடையாது. நீங்க பாருங்க, ஆண்டவர் முதல்ல மோசையை தெரிந்தெடுக்கும் போது அங்க யார் கிடையாது, ஆரோனுடைய பேர் அதில் இல்லை. ஆனா தனக்கு தேவன் தந்த வாய்ப்புகளை அவன் நிராகரிக்க துவங்கின பொழுது ஆரோனை கர்த்தர் அங்க ரீப்ளேஸ் பண்றார். ஆரோனை கொண்டு வந்து கர்த்தர் அங்க வைக்கிறாரு. ஆரோன் இடத்துல இந்த வார்த்தையை சொல்லும்போது ஆண்டவர் என்ன அனுப்புனார். 4வது அதிகாரத்தில் நீங்க கவனிங்களேன், 4வது அதிகாரம் 27வது வசனத்தில் வாசிச்சீங்கன்னா, கர்த்தர் ஆரோனை நோக்கி நீ வனாந்தரத்தில் மோசேக்கு எதிர்கொண்டு போ என்றார். அவன் போய் தேவ பர்வதத்தில் அவனை சந்தித்து அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது மோசே தன்னை அனுப்பின கர்த்தருடைய சகல வார்த்தைகளையும் அவர் தனக்கு கட்டளையிட்ட சகல அடையாளங்களையும் ஆரோனுக்கு தெரிவித்தான். மோசையும் ஆரோனும் போய் இஸ்ரவேலின் புத்திரரில் மூப்பர் எல்லாரையும் கூடி வர செய்தார்கள். 30வது வசனம், கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தான். கவனிங்களேன், சில நேரம் கர்த்தர் நம்மளை உயர்த்தணும்னு விரும்புகிறோம், ஓகே. ஆண்டவர் நம்மளை நல்லா வைக்கணும்னு விரும்புகிறோம், ஓகே சரி. சில வாய்ப்புகளை கர்த்தர் கொடுக்கும்போது எக்ஸ்கியூசஸ், காரணங்கள் இல்லை, ஆண்டவர் எனக்கு முடியாது. ஆண்டவர் சொல்ற நீ போப்பா நான் செய்கிறேன் உன்னை பலப்படுத்துறேன், இல்லை அது எனக்கு தேவன் உங்களுடைய கோலை உங்களுடைய வாழ்க்கையை துளிர்க்க பண்ணணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா ஆண்டவர் தரக்கூடிய சான்சஸை ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணிடக்கூடாது. வாய்ப்பு கிடைக்கிறத வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது. படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல காலேஜஸ்ல கர்த்தர் சில வாய்ப்புகளை கொடுக்கிறாரா, பயன்படுத்துங்க. ஊழியம் செய்யணும்னு கர்த்தர் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார், ஊழியத்தை பயன்படுத்துங்க. எனக்கு நான் ஆண்டவருக்காக அதை செய்யணும் இதை செய்யணும்னு சிலர் பேசுவாங்க. உடனே சரி சிஸ்டர் இந்த தானியல் ஜபக்குழு பண்றீங்களா, ஜபம் பண்றீங்களா, எக்ஸ்கியூசஸ் வருது. தீமோத்தேயு ஜபம்லாம் பண்றீங்களா, அந்த ஜபக்குழுலாம் நடத்துறீங்களா, காரணங்கள் வருது. உங்க ஏரியாவில் ஜபக்குழு நடக்குது, ஏரியா ஜபக்குழு திங்கக்கிழமை தோறும் நடக்குது, சிஸ்டர்ஸ் உங்களை கூப்பிட்றாங்களே போறீங்களா அப்படின்னா, இல்லை அந்த வீட்டில் பிள்ளை சரியில்லை, குடும்பம் சரியில்லை, எந்த தேவ பிள்ளை காரணங்களை முன்னாடி வைக்கிறாங்களோ அவர்கள் தேவனுடைய மேன்மையை அங்கே பெற்றுக்கொள்ள முடியாது.
ஒருவேளை நாம நினைக்கலாம் மோசே தேவ சமூகத்துல கனம் பெற்றான் என்றாலும், மோசேனுடைய ஃபேமிலியை எடுத்து பாருங்க. ஆரோனுடைய குடும்பத்தாரை கர்த்தர் நினைவு கூர்ந்தது போல மோசேயின் சந்ததி தேவ சமூகத்துல கர்த்தருடைய ஊழியத்திற்காக நிறுத்தப்படல. மோசே பலியிட வேண்டிய இடத்துல, ஆரோன் பலியிட வேண்டிய இடத்துல மோசேயின் சந்ததி வந்திருக்கணும். ஆனால் இழந்து போக காரணம் என்ன? கர்த்தர் தந்த வாய்ப்புகளுக்கு காரணம் சொல்ல ஆரம்பிச்சான். ஆண்டவர் சில வாய்ப்புகளை தாரார், நல்லா படிப்பதற்கு வாய்ப்புகளை தாரார். சில திறமைகளுக்கு ஸ்கூல்ல ஏதாட்டு கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸுக்கு சொல்லும் போது வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. பிள்ளைங்க, பெற்றோர்கள் அதுக்கு அலோ பண்ணுங்க. இல்ல உனக்கு வராது, உன்னால முடியாது. தேவ பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய வாய்ப்புகளை அழித்து போடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா அல்லேலூயா. 20 லட்சம் பேர்ல இவனை ஏன் ஆண்டவரை செலக்ட் பண்ணீங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, என்னுடைய ஜபமாக இருக்கும்போது, ஏன் இவர் கோல துளிர்த்தது? ஜஸ்ட் ஒரு துளிர்க்கலாம்னா ஏன் வாதுமா பழங்கள், ஒரு பெரிய மிராக்கிள் அங்கே ஒர்க் பண்ணீங்களா ஆண்டவரே அப்படின்னா, அவன்கிட்ட ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்தாலும் அவன் மிஸ் பண்ணலை, வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டான். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய கம்ஃபர்ட் ஜோனுக்காக, நம்முடைய சௌகரியமான வாழ்க்கைக்காக வாய்ப்புகளை மிஸ் பண்றோம், தயங்குறோம். பேச வராது, வரலன்னா பரவாயில்ல, பேசுங்க. தெரியுதோ தெரியல, பாட வருதோ வரலையோ, சொல்ல வருதோ வரலையோ, கரெக்டா வருதோ இல்லையோ, ட்ரை பண்ணுங்க, முயற்சி எடுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு முறை உலக பணக்காரர்ல ஒரு பணக்காரர், முக்கியமானவர், அவரிடத்துல ஒரு முறை ஒரு பெண்மணி பேட்டி எடுத்து கொண்டிருந்தாங்க. என் சேனலுக்காக, நியூஸ் சேனலுக்காக பேட்டி எடுத்துட்டு இருக்கும்போது அந்த அம்மாட்ட அந்த 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 பெண்மணி கேட்குறாங்க அந்த ஐயாட்ட, அந்த பணக்காரர்கிட்ட, ஐயா இவ்வளோ பெரிய பணக்காரராக இருக்கிறீங்களே, உலக பணக்காரர் பட்டியல்லையே நீங்கள் இத்தனாவது இடத்துல இருக்கிறீங்களே, நீங்கள் எப்படி இங்கே மேலே வந்தீங்க அப்படி சொல்லி அந்த கேள்வி கேட்கையும், உடனே அவர் தன்கிட்ட இருந்து செக் புக் எடுத்து உடனே சைன் போட்டு அந்த அம்மாட்ட ஒரு அந்த அதில் உள்ள செக் லீஃபை கிழிச்சு கையில் கொடுத்து, ஏம்மா என்கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீங்கம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ இதை நீங்கள் நிரப்பிக்கங்கன்னு சொல்லி கையில் கொடுத்தாங்க. உடனே அந்த அம்மா, சார் அது இருக்கட்டும் சார், நீங்கள் இதை சொல்லுங்கள், எப்படி நீங்கள் இவ்வளோ பெரிய பணக்கார ஆனீங்க? உடனே அந்த அவர் சொன்னாரா, என் கையில் இப்படி யாராட்டும் செக்கு கொடுத்தா நான் உடனே வாங்கியிருப்பேன், நான் வாய்ப்பை மிஸ் பண்ண மாட்டேன். அல்லேலூயா. நாம ஆன்சரை தேடிட்டு இருக்கிறோம், பதில தேடிட்டு இருக்கோம், வாய்ப்புகளை மிஸ் பண்றோம் நிறைய இடத்துல. கர்த்தர் நல்ல வாய்ப்புகளை தாரார். இந்த இடத்துல நீ மேல வந்துடலாம். ஸ்கூல்ல காலேஜில் ஒரு பொறுப்புகளை கொடுக்குறாங்க, ஐயோ ஐயோ என்னால் வராது, என்ன ட்ரை பண்ணுங்க, டோன்ட் மிஸ் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். தேவன் தரக்கூடிய வாய்ப்புகளை என்னால் பாட வராது. இந்த மனுஷன், இந்த மோசே, நான் இந்த வேதாகமத்தில் ரொம்ப எனக்கு ஆச்சரியம், இந்த ஆரோனை குறித்து நான் பார்க்கும்போது நிறைய இடத்துல இவரை குறித்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இப்படிப்பட்ட மனுஷனா இருந்திருக்கிறாரேன்னு. கர்த்தர் நமக்கு சில வாய்ப்புகளை தாராரா, மிஸ் பண்ணாதீங்க. பிசினஸ்க்கு வாய்ப்பு தாரார், ட்ரை பண்ணுங்க. ஆவிக்குரிய வாய்ப்புகளை தாரார், ட்ரை பண்ணுங்க. நல்லா ஜெபிக்கிற நேரம், எல்லாரும் ஜெபம் பண்றாங்க, நல்ல அபிஷேகம் வருது, நேரத்தை பயன்படுத்துங்க. சர்ச்சில் உட்கார்ந்து செல்ல நோண்டாதீங்க, வசனத்தை கவனிக்காம வேற இடங்களை பயன்படுத்திட்டு இருக்காதீங்க, வார்த்தைக்கு நேரத்தை கொடுங்க. இந்த வாய்ப்புகளை மிஸ் பண்றதுனால தான் நிறைய இடத்துல தேவன் நமக்கு தரக்கூடிய மகிமை இழந்து நிற்கிறோம். மகிமை இழந்துட்டு, தேவன் நம்மளை வைக்கிற அந்த உன்னதமான ஸ்தானத்தை இழந்துட்டு, அவனை பாருங்க அவன் நல்லா இருக்கிறான், இவனை பாருங்க இவன் நல்லா இருக்கிறான்னு அவங்கள பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு தரக்கூடிய வாய்ப்புகளை மிஸ் பண்ணாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆண்டவர் இது உங்களுக்கு பேசுகிற நேரம், இந்த வாய்ப்பை என்ன பண்ணிக்கணும், பயன்படுத்திக்கணும். ஆண்டவர்களோடு இடைபடுகிற நேரம் அது, ஆண்டவர் உங்களை அபிஷேகிக்கிற நேரம், வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். வாய்ப்பை விட்டுட்டு அதை நம்ம அலைஞ்சு திரிகிறதுனால நமக்கு ஒரு பெரிய நன்மை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த ஆரோன் இடத்திலிருந்து ஒரு காரியம், ஆரோன்ட்ட மோசே சொல்றார்,
ஆண்டவர் என்ன சந்திச்சாரியா? ஆண்டவர் வந்து சொன்னாரு, இப்படி நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கணுமா? உடனே ஆரோன் ஒரு எதிர்ப்பு சொல்லல. அப்படியா, சரி, ஓகே. என்ன பண்ண சொன்னார் ஆண்டவர்? வந்து என்னுடைய வாயை அவனை பயன்படுத்த போறாரா? ஓகே, நான் போய் ஜனங்கள்கிட்ட சொல்றேன். ஒரு எக்ஸ்கியூஸ், ஒரு தடுப்பு காரணம் அவன்கிட்ட இல்லை. நம்மளை பரிசோதிச்சு பார்ப்போம். உங்களை பரிசோதித்து பாருங்க. சின்ன வாய்ப்புகளா இருக்கலாம், சின்ன வாய்ப்புகளா இருக்கலாம், அதை பயன்படுத்துங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா அல்லேலூயா. வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க. பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்க. பெரியவர்கள் மிஸ் பண்ணாதீங்க. கர்த்தர் பிஸ்னஸில் நல்ல வாய்ப்பு கொடுக்கிறார், வருமானத்தில் வாய்ப்பு கொடுக்கிறார், நல்ல ஆலோசனை தர்றாரு, சில காரியங்களில் ஆலோசனை தர்றாரு. சரி, யோசித்து சொல்கிறேன்னு யோசித்து தீர்க்கமான முடிவுகளை டக்குன்னு எடுங்க. பிறவு சொல்கிறேன்னு இப்போவே பண்ணணுமா? இப்படி இருக்கிற நிறைய பேர் தான் தோற்று போகிறாங்க, கர்த்தரால் பயன்படுத்தப்பட முடிகிறது இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், ஆரோன் தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாதுன்னா அவன் அப்படியே பிடிச்சிக்கிட்டார், நம்ம பயன்படுத்திக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தம் அல்லேலூயா. வாலிபர் ஆராதனை, வயர் டீம், ஜபங்கள், ஜபகோபுர ஜபங்கள், இதெல்லாம் வாய்ப்புகள், கர்த்தர் நமக்கு தர்ற வாய்ப்பு. யூஸ் பண்ணுங்க. காரணம் வருது. என்ன, இந்த வாரம் போனீங்களா, தானியல் ஜபம் பண்ணீங்களா? காரணங்கள் வருகிறது, காரணம் வருது. இன்னைக்கு மாலை வாலிபர் ஆராதனை இருக்க, சாங் ப்ராக்டிஸ் பண்ணியாச்சா, ஸ்கிட்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் காரணம் வருது. எத்தனை நாள் காரணம் சொல்லிட்டே இருக்க போகிறோம்? எவ்வளோ நாள் வாய்ப்பை எவ்வளோ நாள் உதாசீனப்படுத்த போகிறோம்? ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிறாரு, மீடியா டீமில் பயன்படுத்துகிறாரு, உதவிக்காரராக பயன்படுத்துகிறாரு. இந்த ஊழியத்தில் நீ செய். அக்கா, நீங்களும் இந்த ஊழியத்தில் வரலாம்ல, இந்த கிளாஸ் நடக்கல, நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு ஜபக்குள்ள ஆரம்பிக்கலாமே. காரணம் வருது, காரணங்கள் வருது. ஆண்டவருடைய அங்கலாய்ப்பா கூட நான் இதை கவனிக்க முடிகிறது. என் ஜனத்தை நான் உயர்த்துன்னு நினைக்கிறேன். சுனமித்தியால் அந்த ஸ்திரியை குறித்து அங்கே பேசிட்டு இருக்கும்போது ஆண்டவர் பார்க்க வர்றார். ஆண்டவரை, நான் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டேன், நான் வந்து காலை கழுவிட்டேன். ஆண்டவர் சொல்ல, இப்போ கதவை திறன உள்ளே வரேன், நான் வந்து இப்போ தான் ட்ரெஸ்ஸை, இப்போ தான் பெர்ஃப்யூம் அடிச்சிருக்கிறேன், இப்போ தான் சாப்பிட்டேன். ஆண்டவர் சொல்கிறேன், நீ போ. ஆண்டவர் பாட்டில் போயிட்டார். அடுத்து அந்த விரல், அந்த சாவி துவாரத்தின் மூலியமாக விரலை விட்டு திறக்கலான்னு பார்க்குறாரு, அவரால் முடியலை. பார்த்தாரு, இது இந்த கேஸ் உருப்படாது அப்படின்னு அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் அந்த அம்மா ரோடு பூரா தெரியுது, என் நாயகனை கண்டிங்களா, என் மணவாளனை கண்டிங்களா, பிடிச்சு அடின்னு அடித்து அனுப்பி விடுறாங்க அந்த அம்மாவை. வாய்ப்புகளை மிஸ் பண்ணுறதுனால நிறைய காரியங்கள் இழக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். ரெண்டாவது, அகந்தையை அள்ள தாழ்மையை தெரிந்தெடுத்தார். இந்த ஆரோன் அகந்தையை அள்ள, எழுதி கொள்ளுங்க, தாழ்மையை தெரிந்தெடுத்தார். யாத்திராகமம் 7வது அதிகாரம் 7வது வசனம். யாத்திராகமம் 7வது அதிகாரம் 7வது வசனம். அவர்கள் பார்வோனோடு பேசும்போது மோசேக்கு 80 வயதும் ஆரோனுக்கு 83 வயதுமா இருந்தது. மோசேக்கு 80 வயது, ஆரோனுடைய வயது 83. இந்த ஆரோன்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச குணத்தில் இது ஒன்று. நல்ல ஒரு ஆவிக்குரிய மனுஷன், நாம் பின்பற்ற வேண்டியது. ஆண்டவரை கம்பேர் பண்ணி எபிரேய ஆக்கியோன் எழுதும்போது அவ்வளோ அழகாக அங்கே கொண்டு வரான். இந்த ஆரோன் மோசேயை விட வயதில் மூத்தவர். மோசேயுடைய அண்ணன் தான் ஆரோன். வயசுல மூத்தவர். இப்போ மோசே 40 வருஷம், கொஞ்ச நாள் அரண்மனையில் ஒரு 40 வருஷம் இருக்கிறார், அடுத்த 40 வருஷம் எங்கேயோ போயிட்டார், அனந்தரத்துக்கு போயிட்டார். திரும்ப ஆரோன் சந்திக்க வரும்போது ஆண்டவர் சொன்னதை மோசே சொல்றார், இப்படி எனக்கு வாயா இருப்பியா. அங்கே பாருங்களேன், 7வது அதிகாரம் 2வது வசனத்தில் கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்றார், பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியா இருப்பான். இன்னொரு வசனத்தை கூட பாருங்களேன், 4வது அதிகாரம் 16வது வசனம். 4வது அதிகாரம் 16. அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடு பேசுவான், இவ்விதமா அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு. தம்பி தனக்கு தேவனா இருக்கிறான், தம்பிக்கு வாய ஆரோன் இருக்கணுங்க.
ஆரோன்ட்ட இருந்த ஒரு அழகான ஒரு குணத்தை பாருங்க. தன்னை விட வயதுல கம்மியானவன். இந்த ஆரோன் முழுக்க முழுக்க அடிமைகளாய் வாழ்ந்தவன் அவர்கள் மத்தியில. ஆனா இந்த மோசேயினுடைய லைஃப்ல அப்படி கிடையாது. அவர் ராஜா வாழ்க்கை வாழ்ந்தாரு, அதுக்கப்புறம் போயிட்டார். எப்பா இங்க பாரு, உனக்கு ஒன்றும் தெரியாது, வயசுல மூத்தவன், நான் சொல்றது நீ கேட்குறியா? ஒரு இடத்துல கூட ஆரோன் மோசே எதிர்த்து பேசுறது அப்படிலாம் இல்லை. வயசுல கம்மியானவர், ஆனா தேவனுடைய அழைப்பை அவர் பிடிச்சுக்கிட்டார். எப்பா இங்க பாரு மோசே, நீ ரொம்பலாம் ஓவரா பேசக்கூடாது, நீ எனக்கு தம்பி தான், என்ன இருந்தாலும் என்னோட நீ வயசுல கம்மி தான், கொஞ்சம் அடக்கி வாசி, எனக்கு தெரியும் ஆண்டவர் ஒன்றை தான் பேசுவாரா. ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்ற, எப்ப நீ ஆரோன்ட்ட போய் சொல்லு, கோலை கொண்டு போய் நீட்ட சொல்லு. ஆரோன் கோலை வாங்கிட்டு போறார், கொண்டு போய் அங்க தண்ணியில் அடிக்க சொல்லு, அடிக்கிறார். அங்க அவனுடைய கோலத்துக்கு போட சொல்லு. ஆண்டவர் டைரக்டா இவன்ட்ட பேசுறார், அதை அப்படியே மோசே அதை கடத்தி விடுறார். அந்த வார்த்தையை கேட்டு ஆரோன் ஃபாலோ பண்றார். ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். ஏன் சிலருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயம் இல்லை தெரியுமா? வேலை பார்க்குற இடத்துல உங்களோட வயதுல கம்மியானவங்க, இல்லைன்னா உங்களோட அனுபவத்தில் வயசுல கூட இருக்கலாம், அனுபவத்துல கம்மியானவங்க, இல்லைன்னா ஞானத்துல கம்மியானவங்க, ஏதோ ஒரு இடத்துல உங்களை விட அதிகாரத்துல கூட இருக்கலாம். அவன் சொல்றதை நான் கேட்கணுமா? நான் வேலைக்கு போக மாட்டேன், வேற வேலைக்கு போறேன். அவன் என்ன கட்டளையிட்டு நான் கீழ்ப்படினும். அவனுக்கு என்ன தெரியும், சின்ன பையன், அவன் சொல்லி நான். இப்படிப்பட்டவர்கள் அல்ல அந்த ஆரோன், இப்படிப்பட்டவர்கள் அல்ல. தனக்கு வயதில் குறைவானவன் தான் இந்த மோசே, தன்னை விட இளையவன் தான். இந்த மோசையை பாதுகாக்க அவங்க அம்மா பட்ட கஷ்டம் இவருக்கு தெரியும். எப்பா நீ சின்ன பையனா இருக்கும்போது, நீ விரல் சூப்பிட்டு இருக்கும்போது நான் நடந்துட்டு இருந்தவன்ப்பா, நீ சின்ன பையன் அப்படிலாம் சொல்லலை. மோசையினுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிதான். ஆண்டவர் நமக்கு மேல சில பொசிஷன்ல சில லீடர்ஸை வச்சிருப்பாங்க, காலேஜில் ஸ்கூல்ல டீச்சர்ஸை வச்சிருப்பாங்க, வேலை பார்க்குற இடத்துல சில அதிகாரிகளை வச்சிருப்பாங்க, குடும்பத்தில் சில மூத்தவர்களை வச்சிருப்பாங்க. சிலருக்கு உங்களை விட அவங்களுக்கு அனுபவம் கம்மியாக இருக்கலாம், சில காரியத்தில் அவர்கள் பெரிய அளவில் ஞானம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர்களை நீங்கள் முறித்து விடுகிறீங்க. ஆண்டவர் சொல்றார், அவர்களை நான் தான் அதிகாரியை, ரோமரில் சொல்லும்போது நான் தான் அதிகாரியை ஏற்படுத்துறேன். அவன் ஒருவேளை தீமையானவனா கூட இருக்கலாம், நம்ம ஈஸியாக முறிச்சு விடுறோம்ல. உனக்கு என்ன தெரியும், நேரடியாக சில நேரம் பேசுறது இல்லை, நான் வெளியே வந்து பேசுகிறோம்ல, நம்ம வாழ்க்கையை அது ரொம்ப பாதிக்கும். ஸ்கூலில் மற்ற பிள்ளைகள், கர்த்தரை அறியாத பிள்ளைங்க, டீச்சரை தகாத வார்த்தையை சொல்லலாம், வயது குறைவாக சொல்லலாம், ஒருமையில் பேசலாம். தேவ பிள்ளைகளுடைய வாயிலிருந்து ஒரு நாள் அந்த வார்த்தை வந்துடவே கூடாது. அவங்க கடக்காங்க, மற்ற ஒருமையான வார்த்தைகள் வரக்கூடாது. இந்த ஆரோன் தேவன் தனக்கு மேல நியமித்த இந்த மோசைக்கு அப்படியே சரண் பண்றார். எவ்வளவு ஒரு நல்ல இருதயம் பாருங்க. உனக்கு நான் தேவன் அப்படிங்கிறார் ஆரோன் இடத்துல மோசே சொல்றார். ஏன்னா வசனம் ஆண்டவர் அதுதான் சொல்றார். உன் தேவன் யார் தெரியுமா மோசே? ஆரோன் நான் தான். யாரு? தம்பி அண்ணனை பார்த்து சொல்றான். அண்ணன் அப்படியா, சரிப்பா, நீ தான் என் தேவன், நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்யறேன். ஆண்டவர் உன்ட்ட எதை சொல்றாரோ நான் அதை சொல்றேன். இன்னைக்கு இந்த ஈகோ இருக்கு இல்லையா, ஈகோ நம்மளை தாழ்த்தாத நான் என்கிற பாபம். இன்னைக்கு ஆராதனையில கூட அப்படிதான் படிச்சோம். என் கிரீடங்களை கலட்டி வைக்கிறேன். இன்னைக்கு நிறைய நேரம் நாமளே நமக்கு ஒரு கிரீடத்தை வச்சுட்டு நம்மளை நம்ம மேன்மையா நினைச்சிட்டு இருக்கிறோம், மேன்மையா நினைக்கிறோம். கோள் துளிர் விட வேண்டும் என்றால் சமர்ப்பிப்பதற்கு ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. தன்னைத்தான் உயர்த்துகிறவன் அல்ல, தாழ்த்துகிறவன். தன்னை தாழ்த்துகிறவனை கர்த்தர் உயர்த்துகிறார். அல்லேலூயா. 1 பேதுரு 5:5 இப்படி சொல்றார் பாருங்க. அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்க, நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்க. 1 பேதுரு 5:5 சொல்லு. கிருபை பெருகணும், கிருபை தாங்க ஜபம் இல்ல. ஜபம் ஒரு பக்கம், எங்க அந்த கிருபை உண்டாகும் தெரியுமா? தாழ்மைப்படும் போதுதான், நம்மை தாழ்த்தும் போதுதான். ஒருவேளை வயதில் குறைவானவர்கள் ஊழியர்களா இருக்கலாம். உங்க வீட்டில் ஏரியா ஜபக்குழு நடத்துறதுக்கு உங்களை ஃபோன் பண்ணி கேட்குறவங்க
வயசு கம்மியானவங்களா இருக்கலாம். என்னம்மா சும்மா ஜெபம் ஜெபம், அது அவங்களுக்கு வேற வேலை இல்லை, உனக்கு ஒரு வேலை இல்லை. இப்படிப்பட்டவர்கள் அல்ல. என் கோல் துளிர்க்கணும் அப்படின்னா நான் என்னை தாழ்த்த பழகி இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தம் அல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கிருபை. ஆண்டவர் சில நேரம் சில குடும்பங்களுக்கு ஆலோசனை தரும்போது, சிஸ்டர் இப்படி ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, இதில் கொஞ்சம் சரி பண்ணுங்க. எப்போ அவங்க அம்மா காலத்திலே எங்களுக்கு தெரியும்பா, அதனால தான் அம்மா காலத்திலேருந்து சிலர் ஆவிக்குள்ள வளர முடியாமல் அப்படியே இருக்கீங்க. தேவன் இன்னைக்கு ஊழியர்களா சிலரை நியமிச்சு வச்சிருக்கிறார் நமக்கு மேல, வயதுல குறைவு தான். அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படிவதற்கு மனது, எப்பா நீ அப்படி விளாண்டுட்டு இருக்க சொல்லி நான் பார்த்துருக்கிறேன். ஒருவேளை நீங்க அப்படி யாரும் சொல்லாம இருக்கலாம் இருதயத்தில் சிலவர் இல்லை. தேவன் நமக்கு நியமித்திருக்கிற ஊழியர்களுக்கு கீழ்ப்படிய பழகணும். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தம் அல்லேலூயா. பிரதான ஆசாரியன் இவன் பிரதான ஆசாரியன் மோசேயை விட உன்னதமான ஸ்தானத்துக்கு போயிட்டார். ஆனாலும் மோசே வார்த்தை கீழ்ப்படுகிறார். சிலரை பார்த்தீங்கன்னா நல்ல அபிஷேகம் இருக்கும், அந்நிய பாஷை பேசுவாங்க, தீர்க்க தரிசன கிருபை இருக்கும், வரங்கள் இருக்கும், ஆனால் அது வளராது, தடை செய்யப்படுகிறது. காரணம் என்னன்னா, ஊழியக்காரங்க மூலியமா ஏதாட்டும் ஒரு ஆலோசனை வந்தால் கீழ்ப்படிவதற்கு கொஞ்சம் கூட மனசு வர்றதில்லை. எனக்கு சரின்னு பட்டுச்சுன்னா கீழ்ப்படிவேன், நீ சொல்லிலாம் கீழ்ப்படிய கூடாது. நான் அப்படிங்கிற எண்ணம் எங்க இருக்குதோ அங்கே அந்த பேஸ்மெண்ட் உடஞ்சிருச்சு, அது வளராது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் வேதம் சொல்லுகிறது எதிர்த்து நிற்கிறார், ஆப்போசிட்டா நிற்கிறாராம். ஆண்டவர் சத்துருவாய், இங்க பாருங்களேன், இவன் ஆண்டவர் அறியாதவன் கோரேஸ், அவனை கூட என் தாசனாகிய கோரேஸ்ங்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை அழித்து போட்டவன் அந்த நெபுகாத் நேச்சரை பார்த்து சொல்ற என் ஊழியக்காரங்கிறார். ஆனா பெருமை உள்ளவனை மாத்திரம் சொல்லும்போது எதிர்த்து நிற்கிறான், அவனை தொலைச்சுப்படுன்னு சொல்லு. என்ன பெருமை அவனுக்கு? அவன் எப்படி வளர்றான்னு நான் பார்க்கிறேன். யார் எதிர்த்து நிற்கிறா? தெய்வம். அதிகாரிகளுக்கு, நமக்கு மேல இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு கீழ்ப்படிய பழகம். ஆமென் சொல்லுங்களேன், சத்தம் அல்லேலூயா. நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணுமா பிள்ளைங்க, டீச்சருக்கு கீழ்ப்படிய பழகுங்க. அவங்க ப்ரொஃபஸருக்கு, உங்க லெக்சரருக்கு கீழ்ப்படிய பழகுங்க. அவங்களுக்கு கீழ்ப்படியாம அவங்க சொல்றாங்க எம்மா பேசாத, அவங்க போர்டு பக்கத்தில் திரும்பினோன்னு நீ கதை பேசுறன்னா நீ எப்படி தேவனுடைய மகிமை நீ பார்க்க முடியும்? கர்த்தர் எப்படி உன்னை துளிர்விட செய்வார்? எப்படி உன்னை வளர செய்வார்? யாரும் பார்க்கல, உன் கோல் தேவ சமூகத்துக்கு வரும்ல. 12 பேருடைய கோல் வர சொல்ல உன் கோலம் உள்ள வரும்ல. உன் கோல் துளிர்க்கணுமா? காஞ்சி போய் நிற்கணுமா? பலிபீடத்துக்கு முன்னாடி வந்து ஆக ஓகன்னு ஆர்ப்பாட்டம் இல்லை. ஸ்கூல்ல எப்படி இருக்கிறோம், காலேஜில் எப்படி இருக்கிறோம், டீச்சர் முன்னாடி எப்படி இருக்கிறோம், டீச்சர் இல்லாத நேரம் எப்படி இருக்கிறோம்? கவனிக்கிறார் கர்த்தர், கர்த்தர் கவனிக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது நாம் ஜெயிப்பதற்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, வலித்தாலும் அர்ப்பணிப்பை விட்டுவிடவில்லை. வலித்தாலும் அர்ப்பணிப்பை விட்டுவிடவில்லை. லேவியராகமம் 10வது அதிகாரம் வசனம் 1-6 வரை இந்த வேத பகுதி நமக்கு பேசுகிறது. அதில் 1-2 சில வசனங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் குறித்து கொள்ளுங்க, 1-7 வரை அதை குறிச்சுக்கோங்க. லேவியராகமம் 10வது அதிகாரம் வசனம் 1-7 வரை. 1-7 வரை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. பின்பு ஆரோனின் குமாரர் ஆகிய நாதாபும் அபியுவும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். 2வது வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது, அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். லேவியராகமம் 10வது அதிகாரம் வசனம் 1-7 வரை குறிப்புக்காக எழுதி கொள்ளுங்க. வலித்தாலும் அர்ப்பணிப்பை விட்டு விடல. அவங்களுக்கு வலிதான், ஆனா விடல. எப்படின்னா, இந்த ஆரோன்
ஆசாரியனாக தெரிந்தெடுக்கப்பட்டு இருக்கிற அந்த சமயத்தில், பிரதான ஆசாரியனாய் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்க அந்த சமயத்தில் அவனுக்கு 4 குமாரர்கள் உண்டு. மூத்த 2 குமாரர்கள் ஆண்டுடைய சமூகத்தில் பலி செலுத்த போறாங்க. இவன் பலி செலுத்த போகும்போது அங்க உள்ள நியமம், ஆண்டவர் சொன்ன நியமம் என்னன்னா, கடைபிடிக்க வேண்டிய வழி என்னன்னா, அங்க தேவனுடைய அவர்கள் அந்த வனாந்தரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல எப்பொழுதுமே தேவ அக்கினி கூடாரத்தில் ஒரு பகுதியில் எரிந்து கொண்டே இருக்கும். தேவ அக்கினி பட்சித்து எரியும். அந்த இடத்துல அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும். ஒரு மனிதன் பலி செலுத்த போகிறான் அப்படின்னா, ஆசாரியன் போகிறான்னா, அதிலிருந்து அக்கினியை எடுத்து அந்த தூப கலசத்தில் போட்டுட்டு அந்த தூப கலசத்தில் வரக்கூடியதை தான் அவங்க பலி செலுத்தணும். ஆனா இந்த ஆரோனுடைய 2 பேர், நாதாபு அபியூ, இவங்க 2 பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பலி செலுத்தணும்னு சொல்லிட்டு இவர்கள் தாங்கள் ஒரு அக்கினியை உண்டு பண்ணி, நெருப்பு தானே அப்படின்னு சொல்லி நெருப்பை உண்டு பண்ணி, மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்குது, தூப கலசம் கரெக்டாக இருக்குது, அதில் இருக்க வேண்டிய பொருள் எல்லாம் கரெக்டாக இருக்குது, அக்கினி தான் மாறிடுச்சு, வேற தீ வச்சுட்டாங்க. அதுல இருந்து நெருப்பு எடுக்காம இவர்கள் ஒரு நெருப்பை வச்சு கொண்டு போயிட்டாங்க. உடனே அங்க இருந்து தேவனுடைய கோபம் பற்றி எரிகிறது. அந்த இடத்துல ஆரோனுடைய 2 பிள்ளைகள் செத்து போறாங்க. 2 பேர் அங்கே சாகுறாங்க. அவங்க செத்து போன உடனே 3ஆம் வசனத்துல மோசே ஆரோனை பார்த்து நோக்கி சொல்றார், என்னிடத்தில் சேருகிறவர்களா நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னதுதான். ஆரோன் பேசாது. ஆரோனுடைய பிள்ளை செத்து உழுது. ஆரோன் இடத்துல மோசே சொல்ற வார்த்தையை பாருங்க. ஆண்டவர் என்ன பண்றார்? மகிமைப்படுறாரியா? பிள்ளை செத்து உழுது. ஆரோன் இடத்துல மோசே சொல்ற வார்த்தை, கர்த்தர் மகிமைப்படுறார். இப்ப ஆண்டவர் சொன்ன அடுத்து என்ன? ஆசாரியன் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறவர்கள் பிரேதத்தை தொடக்கூடாது. இவர்கள் பணிவிடையில் இருக்கிறதுனால 6வது வசனத்தை வாசிச்சிங்க அப்படின்னா, மோசே ஆரோனையும் எலெயாசார் இத்தாமார்லாம் ஆரோனுடைய பசங்க. அடுத்த 2 பசங்க, முன்னாடி 2 பேர் இறந்து போயிட்டாங்க, இவர் 2 பேர் நிற்கிறாங்க. அண்ணன் செத்து போயிட்டாங்கன்னு பார்த்து நிற்கிறாங்க. என்னும் அவன் குமாரரையும் நோக்கி, நீங்கள் சாகாதபடிக்கும் சபை அனைத்தின் மேலும் கடும் கோபம் வராதபடிக்கும் நீங்கள் உங்கள் தலைப்பாகை எடுத்து போடாமலும் உங்கள் வஸ்திரங்களை கிழிக்காமலும் இருப்பீர்களாக. உங்கள் சகோதராகி இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் கர்த்தர் கொளுத்தின இந்த அக்கினிக்காக புலம்புவார்கள். 7ஆம் வசனத்தினுடைய நிறைவில் வாசிக்கும் போது, அவர்கள் மோசையினுடைய வார்த்தையின்படியே செய்தார். பிள்ளை செத்து விழுது. அந்த நாட்களில் பிள்ளை செத்துட்டுனா போட்டிருக்கிற வஸ்திரத்தை கிழிச்சிட்டு, துக்க வஸ்திரத்தை சாம்பலை புழுதிய மேலே போட்டுட்டு அழுவாங்க. இன்றைய நாட்களும் அப்படிதான் நடக்கு. நீ ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிற அழுக வரக்கூடாது. எதுக்கு அழக்கூடாது? முள்ளு குத்துனதுக்கு இல்லை. பிள்ளை செத்து கிடக்குறான், 2 பசங்க செத்து கிடக்குறாங்க, நீ அழக்கூடாது. தேவன் தன்னை தெரிந்தெடுப்பு. இந்த இவன் கோல் துளிருக்குன்னா சாதாரணமான விஷயம் இல்லை. பிள்ளை செத்து கிடக்கு, வேதனை அப்படி இப்படி உடச்சுட்டா அவ்வளோ கண்ணீர் வரும். கண்ணீரை அடக்கிட்டு அர்ப்பணிப்புல நின்னான். அல்லேலூயா சொல்லுங்களேன். இது அர்ப்பணிப்பு. தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம ஒரு இடத்துல இருக்கிறோம். கர்த்தர் என்ன வச்சிருக்கிறார். வழிதான். மற்றவன்னா அழுதுருவான், கூப்பாடு போடுவான். ஏன் ஆண்டவரே, உங்களுக்கு தானே ஊழியம் செய்ய வந்தான், உங்களுக்கு தானே ஊழியம் செய்ய வந்தான், அவனை ஏன் அழிச்சிங்க, நீங்க ஏன் அழிச்சிங்க? இன்னைக்கு நமக்கு ஒரு சின்ன காய்ச்சல் வந்தாலே, ஆராதனைக்கு தானே போயிட்டு வந்தா, எனக்கு ஏன் தலைவலி, ஜபத்துக்கு தானே போயிட்டு வந்தா, எனக்கு ஏன் உடம்பு வலி? அர்ப்பணிப்பை பாருங்க. ஆரோன் தேவ சமூகத்தில் தன்னுடைய 2 பிள்ளைகள் இழந்து நிற்கும் பொழுது தேவனுக்கு பணிவிடை செய்ய ஆரம்பிக்கிறான். அடுத்த தொடர்ச்சியை வாசிக்கும் போது பலிகளை செலுத்த வேலை ஆரம்பிக்குது. தேவனுக்காய் அர்ப்பணிப்பு உள்ள இருதயம், பிரதிஷ்டை நிறைந்த இருதயம் நமக்கு இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். எதை தேவனுக்காக கொடுக்கிறோம்? எதை தேவனுக்காக கொடுக்கிறோம்? தேவனுடைய சமூகத்தில் நாம் எந்த இடத்துல அர்ப்பணிப்புல இருக்கிறோம்?
உங்களுடைய அர்ப்பணிப்பினுடைய நிலை என்ன? சக்சஸ்க்கு வாரோம், ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம், கலெக்டர் ஆகணும்னு சில பிள்ளை நினைக்குது, புக்கே தொடாது. இது எப்படி கலெக்டர் ஆகும்? டாக்டர் ஆயிரணும், எப்படியாட்டும் டாக்டர் ஆயிரணும், புக்கே தொடறதில்ல. டாக்டர் படிச்சணும், இனிமேல் டாக்டர்னு எழுதி படிக்க வேண்டியதான், DOCTER, அப்படிதான் நீ படிக்கணும். நான் படிச்சு டாக்டர் ஆகிற தட்டிக்கும், இன்ஜினியர் ஆகிற தட்டிக்கும், இல்லைன்னா இந்த பொசிஷன்ல வர்ற தட்டிக்கும் மொபைல் வேண்டாம், அர்ப்பணிக்கணும், கமிட் பண்ணணும். லைஃப்ல சில சாக்ரிஃபைஸ் இருக்கணும். நமக்கு தெரிந்த ஒரு பழமொழி கூட உண்டு இல்லையா? நோ பெயின், பெயின் இல்லைன்னு நாங்கள் என்ன கிடையாது. ஒரு கெயின் வரணும், ஒரு வெற்றி வரணும், சில பெயின்குள்ள போகணும். எல்லாரும் ரோட்ல நின்று விளையாடுவாங்க, எல்லாரும் கதை பேசுவாங்க. கிளாஸில் உள்ள பிள்ளைகள்லாம் சொல்லுவோம், இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் பார்த்தியா, இன்னைக்கு வாட்ஸ்அப் பார்த்தியா, ஃபேஸ்புக் பார்த்தியா, யூடியூப்ல அந்த சேனல் பார்த்தியா? ஆமா அப்படின்னா நீயும் அவளை போல தான் இருக்கிற, நீயும் அவனை போல தான் இருக்கிற. முன்னேறணும், நான் பேங்க்ல நல்ல ஒரு பொசிஷன்ல வரணும். சில சொல்லுவாங்க, நான் வரணும் வரணும் வரணும், பேங்க் தான் நீ போயிட்டு வரணும். என்ன அதுல அர்ப்பணிப்பு இருக்கு? ஆண்டவர் என்ன உயர்த்தணும், அந்த வேலைக்கு என்ன அர்ப்பணிச்சிருக்கிறீங்க? நேரம் கொடுக்குறோமா? ஆண்டவர் என்ன நல்லா ஆசீர்வதிக்கணும். இப்படி ஒரு வேலை இருக்கு, விடிய காலமே எந்திக்கிற வேலைன்னா வேண்டாம் பிரதர். இன்னொரு வேலை இருக்கு, காலைல ஒரு 10 மணிக்கு போகணும். 10 மணிக்கா? ஒரு 12 மணிக்கு மேல ஒரு வேலை இருக்கான்னு பாருங்க. வேலை நிறைய வேலை சொல்றாங்க, நான் எப்படி அந்த வேலையை செய்ய முடியும்? கர்த்தர் உங்களை ஒரு பொசிஷன்ல வச்சிருக்கிறார், அந்த இடத்துல அநேக வேலை இருக்கு, சில சாக்ரிஃபைஸ் இருக்கணும். கர்த்தர் நம்மளை துளிர் விட செய்ய வேண்டும் என்றா. அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தம் அல்லேலூயா. மற்றவங்க கண்ணுக்கு தெரியாது, இது மற்றவங்களுடைய பார்வைக்கு உங்களுடைய அர்ப்பணிப்பு தெரியாது. தானியேல் அங்க எல்லா மனிதர்களும் சிறைகளாக கொண்டு போகப்பட்டாங்க. தானியேல் உணவுல கூட ஒரு அர்ப்பணிப்பு இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்களேன், சத்தம் அல்லேலூயா. உங்களுக்கு தான் நல்ல ஸ்கில் இருக்குல்ல, நல்ல திறமை இருக்குல்ல, இந்த ஸ்போர்ட்ஸ்ல நீங்க வரலாமே. காலையில எழுந்திரிச்சு அவன் ஓடுவான், எப்படி நீ ஓட முடியும், வளர முடியும்? தேவன் நம்மளை ஒரு பாதையில உயர்த்தணும் அப்படின்னா சில பாதைகள் பெயின் தான், வலி தான், அதை தாங்கிட்டு செயல்பட பழகணும் தேவ பிள்ளைகள். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தம் அல்லேலூயா. ஆரோனுக்கு பெயின் தான், பிள்ளை செத்துருச்சு, அழுது புரண்டிருக்கணும். ஆண்டவரே உங்களை தானே தேடி வந்தேன், உங்களை தானே நம்பினேன். இந்த மோசே சின்ன பையன் சொன்னா இவன் பேச்ச வேற கேட்டேன், ஒரு வார்த்தை இல்லை, பேசாது அமைதியா இருந்தான். கண்ணீர் நிரம்பி இருக்கலாம். நீ அழக்கூடாதுப்பா, உனக்காக இஸ்ரேல் மக்கள் அழுதுப்பாங்க, உன் பிள்ளைக்காக அவங்க அழுதுப்பாங்க, அடக்கத்துக்கு கூட நீ போகக்கூடாது. அது கமிட்மெண்ட் தேவனுக்காக. இந்த வாங்க ஹரியானாக்கு போவோம், ஐயோ அடிச்சிருவான் பிடிச்சிருவான், எங்க அடிக்க போறான், என்ன பிடிக்க போறான், என்ன கமிட்மெண்ட்ல இருக்கிறோம் நம்ம. இந்த தாலுகா, நீங்க ஹரியானா வேண்டாம், தாலுகா சுவிசேஷம் வாரத்துல ஒரு நாள் போறாங்களே, நீங்க வர வேண்டியதானே. யாராட்டும் என்னமாட்டு சொல்லிட்டா என்ன அர்ப்பணிப்பு இருக்குது? துளிர் விட செய்யணும், கர்த்தர் என்ன வளர செய்யணும். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் அல்லேலூயா. அதெல்லாம் வருது. ஒரு ஊழியத்துக்கு வாங்க, ஆண்டவரை பத்தி சொல்லுங்க, இல்லையே வழி போய் ட்ராக்ஸ் கொடுக்குற இடத்துல ஒருத்தர் அடிக்கிறானா வாங்குவோம், அந்த வழியோட இன்னொருத்தன் போய் சொல்லுவோம். ஆமென் சொல்லுங்களேன். பாதி வராதுன்னு தெரியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எப்படி இந்த ஜீவன் போக தான் போகுது. ஆமா தானே? யாரோ என்டர்னிட்டி போட்டு வச்சிருக்கிறீங்களா? இந்த பூமியில் எப்படியோ இத்தனை வருஷம், எப்படியும் ஒரு 80 வயசு தாண்டும் போதே சிலர் ஜோம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாட்டிமா எதுக்கு ஜோம் பண்ணும், சீக்கிரமா ஆண்டவர் எடுத்துக்கணும் ஜோம் பண்ணுங்க, அப்படிலாம் இருக்கிறோம். எப்படியும் போக தான் போறோம். அது போகிறது ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சு போகட்டுமே. சத்தமாமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆரோன் தன்னுடைய பிள்ளைகள் இழந்தா கூட தேவனுக்காக வைராக்கியமா நினைக்கிறான். என் வைராக்கியம் எங்க? ஆண்டவர் திருச்சபையை பார்த்து கேட்கிறார், ஆதியில நீ என் மேல வச்சிருந்த அந்த அன்பு எங்க? ஒரு வைராக்கியம் இல்லை. வைராக்கியம் இருக்கணும். தேவனுக்காக உலகத்தை வெறுக்க ஆரம்பிக்கணும், பழகணும். அதை சிலர் ஆராதனை விட்டுட்டு போய்
கல்யாண வீட்டில் உட்காந்து பாக்கு தின்னுட்டு இருக்கிறது, ஆராதனை விட்டுட்டு போய் பிரியாணி அண்டா பக்கத்தில் உட்கார்றது. எனக்கு அவங்களும் வேணும்ல இவங்களும் வேணும் தானே. ஆண்டவர் துளிர்க்க பண்ணணுமா இல்லையா? தேவ சமூகத்தை தேடுறது இல்லை, உலக காரியத்தில் ஆண்டவரையும் தேடி போய் ஊருகா மாதிரி தொட்டுக்கிறது. இன்னைக்கு இந்த காலில் ஆராதனைக்கு வர்றதுக்கு என்ன அர்ப்பணிப்பு செஞ்சோம்? 8 மணிக்கு ஆராதனை, எப்படி ஒரு 1/2 மணி நேரம் பாட்டு படிப்பாங்க, அடுத்து ஒரு 1/2 மணி நேரம் ஆராதனை நடத்துவாங்க. காணிக்க போடத்துல நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாம். சிலர் அப்படி எந்திக்க கஷ்டம்தான், எந்திக்கணும், அர்ப்பணிப்பு வேணும். ஆமென் சொல்லுங்களேன், சத்தம் அல்லேலூயா. எனக்கு முழிப்பு எப்போ தட்டுமோ அப்போ என்னை எழுப்புங்க. ஆண்டவர் வர சொல்ல எழுப்பவே மாட்டார். எக்கால சத்தத்தை காதலே விடாது இப்படிப்பட்ட ஆட்களுக்கு. நான் தேவ சமூகத்தில் எழும்பணும் அப்படின்னா காலைல ஆராதனைக்கு எழும்பி ஓடி வரணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். கொஞ்சம் வலிக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் குத்த தான் செய்யும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா என் கோல் தேவ சமூகத்தில் வரும்போது அது துளிர்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். பட்டு போன 12 கோலோட என் கோல் இருக்கக்கூடாது, துளிர்த்த கோலாய் ஞாபகமாக மாறணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கும் போது எனக்கு படிப்பு இல்லை அப்படிலாம் இல்லை ஆண்டவரே பயன்படுத்தினால தான் இன்னைக்கு கர்த்தர் இந்த ஊழியத்தில் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்களுக்கு தர்ற வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. காலையிலே எந்திங்க. மற்ற நாட்களை விட இந்த ஞாயிற்றுக்கிழமை மற்ற நாள் உங்களுடைய வேலைக்கெல்லாம் நம்ம எந்திக்கிறோம். ஆராதனைக்கு மட்டும் 8 மணி ஆராதனைக்கு நீங்கள் விடிய வேலை செஞ்சுருக்கலாம், பரவாயில்ல, எந்திச்சு வாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நாங்கள் படுக்கிறது ஒரு டைம். நான் போய் தலையை வச்சுட்டு சரி படுக்க போகிறோமே, மணி எத்தனைன்னு பார்க்க மணி 4:15, படுக்க போன நேரமே படுத்தா செட் ஆகாது, அப்படியே கிளம்புறோம். 2 மணி 3 மணி. இது நான் என்னை பெருமைப்படுத்துறதுக்காக அல்ல. தேவ பிள்ளைகள் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிள்ளைகளுடைய படிப்புள்ள ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன், சத்தம் அல்லேலூயா. நான்காவது பிரச்சனைகளிலிருந்து ஓடவில்லை. did not run from the problem. பிரச்சனை வருது ஆனா ஓடல. என்னாகமம் 16வது அதிகாரம். என்னாகமம் 16வது அதிகாரம். ஆண்டவர் யாருடைய கோலை துளிர்க்க பண்ணுகிறார்? ஆரோனுடைய கோலை துளிர்க்க பண்ணினதான காரணம் 16வது அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க கவனிக்கும் போது, லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவர் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களாகிய 250 பேர்களோடு கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார். கவனிங்க, இந்த என்னாகமம் 16வது அதிகாரத்தில் இங்கே தான் அந்த கோலை துளிர்க்க பண்ணக்கூடிய சம்பவத்தினுடைய பேக்ரவுண்ட் வருது. இந்த ஆரோனுடைய, அதாவது மோசே ஆரோன் இவங்களுடைய சித்தப்பா பசங்க, அப்பாவுடைய தம்பி பசங்க கோரால், இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ கர்த்தர் இந்த மோசையும் ஆரோனையும் கனப்படுத்தி வைக்கும்போது இவர்கள் ஒரு 250 பேரை கூட்டிக்கிட்டாங்க. ரூபன் தலைவர்கள், சில சங்க தலைவர்கள், பிரபலமானவங்க, அப்படி சொல்லி ஒரு 250 பேரை கூட்டி கொண்டு ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. மோசைக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறாங்க. 10வது வசனத்தை வாசிச்சிங்க அப்படின்னா, அவர் உன்னையும் உன்னோடு கூட லேவின் புத்தராகி உன்னுடைய எல்லா சகோதரையும் சேர பண்ணினது உங்களுக்கு அற்ப காரியமோ? மோசே சொல்றார், இப்பொழுதும் ஆசாரிய பட்டத்தை தேடுகிறீர்களோ? இதற்காக நீயும் உன் கூட்டத்தார் அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாகவே கூட்டம் கூடினீர்கள். ஆரோன் பாவையா, அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதுக்கு அவன் ஏமாத்தம். இவங்க ஆரோனுக்கு விரோதமாக ஒரு பெரிய கழகத்தை உண்டு பண்றாங்க. ஆரோன் அவன் ஒளிக, ஆரோன் அவன் வளரக்கூடாது, அவன் ஆசாரியனா இருக்கக்கூடாது, நான் தான் ஆசாரியன்களா இருக்கணும் அப்படி சொல்லி இந்த ஆரோனுடைய
சகோதரர்கள்னா சித்தப்பா பசங்க, இவர்கள் ஒரு பெரிய கலகத்தை உண்டு பண்ணுகிறாங்க. ஆண்டவர் அங்க உடனே அவங்களோடு பேசுகிறார். பூமி பிளந்து சிலர் அழிந்து போகிறாங்க. இப்போ அப்படியே அந்த 16வது அதிகாரத்தில் நீங்க 41வது வசனம், ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. 250 பேர் தலைவர்கள் முறுமுறுத்தது போக அடுத்து ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க. 41வது வசனம், மறுநாளில் இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள் என்றார்கள். இப்போ ஜனங்கள் மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுக்கும் போது ஆண்டவர் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறார். எப்பா என்ன ஆரோனுக்கு விரோதமாக நீங்க ஏன் முறுமுறுக்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய பயங்கர கோபம் அந்த ஜனங்களுக்குள்ள இறங்க ஆரம்பிச்சிச்சு. ஆண்டவர் ஜனங்களை பார்த்து, ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றார் 45வது வசனத்துல, இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள், ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன் என்றார். ஆனா இவன் யாருக்கு விரோதமா முறுமுறுத்து நிற்கிறாங்க? மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமா. இவன் முகம் குப்புற விழுகிறான், ஜோம் பண்றான். தேவன் அங்க ஒரு வாதையை துவங்கி விட்டார். ஜனங்கள் செத்து விழ ஆரம்பிக்கிறாங்க. 47வது வசனத்தில் வாசிக்கும் போது, மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான். ஜனங்களுக்குள்ள வாதை தொடங்கியிருந்தது. அவன் தூப வர்க்கத்தை போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை. ஏன் இந்த ஆரோனை கர்த்தர் தெரிந்தெடுத்தாருன்னா, இந்த ஆரோனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தவனை கர்த்தர் அழித்து கொண்டிருக்கிறார். யாருக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க? அவர்கள் வரிசையா செத்து விழுந்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஆரோன் தூப கலசத்தை எடுத்துட்டு வேகமா ஓடி போய் ஒருத்தன் செத்து விழுறான். அடுத்த ஆள் செத்து விழுறதுக்கு முன்னாடி 2 பேருக்கு நடுவுல தூப கலசத்தோடு இவன் நிக்க, ஆண்டவரே அவனை கொல்றதுக்கு முன்னாடி என்ன கொல்லுங்க. ஆண்டவர் யாருக்காக யுத்தம் பண்றாரு? இந்த ஆரோனுக்காக தான். இவன் பசங்க செத்து போகும்போது கூட தூப கலசத்தை தூக்கிட்டு ஓடல. அவன் ஆண்டவரே என் பையனை காப்பாத்துங்கன்னு ஓடல. ஆனா ஜனங்கள் சாகிறார்களேன்னு பார்த்த பொழுது ஆரோன் இவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தவர்கள் தான், இந்த ஆரோனுக்கு விரோதமாய் கோஷம் பாடினவர்கள் தான், இந்த ஆரோன் அழிய வேண்டும் என்று விரும்பினவர்கள் தான். ஆனால் அவர்கள் அழிக்கப்படும் பொழுது தூப கலசத்தை எடுத்துட்டு அண்டுல போய் நிக்கிற, ஆண்டவரே நிறுத்துங்கப்பா, நிறுத்துங்க. அப்படி இவனை சாகடிக்கணும்னா என்னை கொண்டுட்டு அவனை சாகடிங்க. ஆண்டவர் வாதை நிறுத்தினார். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வருதுன்னா ஆண்டுடைய பிள்ளைகள் முன்னாடி நிற்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தம் அல்லேலூயா. மற்றவனுக்கு ஒரு பிரச்சனைனா உங்க பிரச்சனைக்கு மட்டும் உலகமே உங்களுக்காக தரணும். மற்றவனுக்கு பிரச்சனைனா நம்ம உலகத்துல இல்லாம ஆயிடுறோம், அவ்வளோ பிஸி ஆயிடுறோம். ஆண்டுடைய பிள்ளைகள் முன்னாடி நிற்கணும். தனக்கு விரோதமாய் முறுமுறுத்தவர்கள் தான் இவனுடைய மேன்மையை அழிக்கணும்னு நின்னவங்க தான். ஆனா அவங்க இவனுக்கு விரோதமா நிற்க பொழுது தேவன் இவனுக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஆனா அந்த ஜனங்களுக்காக போய் நடுவில் நிற்கிறான், அந்த ஜனங்களுக்காக போய் நிற்கிறான். என் கோல் துளிர்க்கணும், என் கோல் துளிர்க்கணும். குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நான் பார்க்க மாட்டேன், வீட்டில் ஒரு பிரச்சனை நான் பார்க்க மாட்டேன், நான் மட்டும் நல்லா இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் அல்ல தெய்வ பிள்ளைகள். குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனையா சில அதுக்காக ஜபம் கூட பண்றது கிடையாது, ஜபம் கூட பண்றது இல்லை. அதுவா மாறும். பையன் கொழுப்பு அவன் எடுத்து போய் மாட்டிட்டான், அவனா மாறட்டும். கணவர் அவரு எவ்வளவு சொல்லி மனம் திரும்பல, அவரா மனம் திரும்பட்டும். மனைவி எவ்வளவு சொல்லி கேட்கல, அவங்களா பட்டு திருந்தட்டும். பிள்ளை எவ்வளவு சொல்லி கேட்கல, பட்டு திருந்தட்டும். ஏன் நம்ம கோல் துளிக்கிறது இல்லை தெரியுமா? பட்டு திருந்துட்டுன்னு சொல்லி நாம் பட்டு போய் கொண்டு இருக்கிறோம். தரப்புல நிக்கணும் ஆண்டோடைய பிள்ளைங்க. ஆரோன் நிற்கிறான், ஆண்டவரே மன்னிங்கப்பா, ஆண்டவரே மன்னிங்க, ஆண்டவரே இந்த ஜனத்தின் மேல மனம் இறங்குங்க. தான் பிள்ளைக்காக கூட இப்படி ஒரு வார்த்தை கூட உண்டு, தான் ஆட விட்டாலும் பிள்ளைக்கு தான் துடிக்காவிட்டா கூட தான் சதை துடிச்சிருக்கணும். ஆனா பிள்ளைக்கு துடிக்காத சதை தேசத்துக்காக துடிச்சது. எந்த தேவ பிள்ளை சபைக்காக தேவ சமூகத்துக்காக
இந்திய தேசத்துக்காக இருதயம் துடிக்குதோ கர்த்தர் உங்களை துளிர்விட பண்ணுவார். அல்லேலூயா. குடும்பத்துக்காகவே ஜோமனி, குடும்பத்துக்காகவே காலத்தை ஓடிட்டு, ஆண்டவரே இந்தியாவில் இருக்கிற எல்லாரையும் ரட்சிங்க. இந்தியாவுக்கே ஜோமனியாச்சு, உலகத்துக்கு ஜோமனிங்களா? உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் ரட்சிங்க. தூக்கி போட்டு மிதிக்கணும் இந்த ஆட்களெல்லாம். ஒரே ஒரு செகண்ட் கூட அந்த ஜெபம் போகிறது இல்லை. ஒரு செய்தியை கேட்குறோம்னா கண்ணீர் வரணும் நமக்கு. சரி, கண்ணீர் தான் வரல, நம்ம இருதயம் துடிக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். சத்தம் அல்லேலூயா. கொழுப்பெடுத்து போறான், போகட்டுங்க, நீங்க மனம் இறங்குங்கப்பான்னு கேட்கணும். ஜனத்தின் மேல மனம் இறங்குங்கப்பா, எங்க ஜனத்தை மன்னிங்க. கேட்கிற ஆரோனுடைய கோல் துளிர்க்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா அல்லேலூயா. ஆச்சரியமா இருந்துச்சு. பிள்ளைகளுக்காக கூட அழல. எதுக்காக அழுகிறான்? ஜனங்களுக்காக. குடும்பத்துக்காக ஜெபம் பண்றோம் இல்லையோ, தேசத்துக்காக ஜெபம். பிசினஸ் வளரணும், பிசினஸ் வளரணும், தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க உயர்ந்தா, உங்களை ஆசீர்வதிச்சா தேசத்துக்கு நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்கன்னு கர்த்தருடைய சமூகத்துல நம்பிக்கை உண்டாகும். குடும்பத்துக்கே ஜெபம் பண்ணி, பிசினஸ்க்காகவே ஜெபம் பண்ணிட்டு தேசத்துக்கும் சபைக்கும் ஆசீர்வாதமா இல்லைன்னா உங்களை ஆசீர்வதிச்சு என்ன பயன்? உங்களை ஆசீர்வதிக்கிறதுனால் 4 பேர் நாளைக்கு சாப்பிட முடியும், திக்கச்சவர்கள் ஆதரிக்க முடியும். நீங்க ஆசீர்வதிக்கப்படுவதனால் ஊழியத்தில் புதுசாக ஒரு ஊழியம் ஆரம்பிக்கப்பட முடியும், ஊழியத்தின் எல்கை விஸ்தாரமாக முடியும்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுல காரணம் இருக்கு. என்ன ஆசீர்வதிங்கப்பா, கர்த்தர் உங்க வீட்டை பெருக பண்ணட்டும், உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கட்டும். ஆனா அந்த சின்ன வட்டத்துக்குள்ளே இருக்கிற ஆரோன், சின்ன வட்டத்துக்குள்ளே இருக்கிற கோராகோ, சின்ன வட்டத்துக்குள்ளே இருக்கிற அப்ராமோ, சின்ன வட்டத்திலே இருக்கிற தாத்தானோ துளிர்ப்பது அல்ல. யார் துளிர்ப்பா தெரியுமா? தன் ஜனங்கள் அழிந்து போகிறார்கள். யாரையா திட்டினாங்க? யாரை திட்டினாங்க? மோசையை தான் திட்டுறாங்க, ஆரோனை தான் திட்டுறாங்க, மோசையை தான் திட்டுறாங்க. யார் விழுந்து அழுகிறா? அவன் தான் விழுந்து அழுகிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தம் அல்லேலூயா. படிக்கிற பிள்ளைங்க, உங்கள் ஸ்கூலில் அவங்க கூட படிக்கிற பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் கிளாஸ் எடுக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்காக ஜெபம் பண்ணுங்க. வேலை பார்க்குறவங்க, வேலை பார்க்குற இடத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவன் எப்படியும் போட்டும், இப்படி தண்ணி அடிச்சுட்டு திரிகிறான், உருப்படாமல் இருக்கான், திட்டிக்கிட்டே இருக்கிறான், இவெல்லாம் அப்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் தேவ மகிமையை பார்க்க முடியாது. ஆண்டவரே இவரை ரட்சிங்கப்பா, என்னே தெரியல இப்படி புலம்பிட்டு இருக்கிறாரு, மனம் திரும்பட்டும், தேவ இறக்கம் உண்டாகட்டும் ஜெபம் பண்ணி பாருங்க. நீங்கள் ஆரோனுடைய குணாதிசயம் உங்களுக்குள்ள உண்டாகிறது. இது கிறிஸ்துவனுடைய குணாதிசயம். சிலுவையில் தொங்கும்போது தன்னை அடித்தவர்களுக்காக அவர் சொல்ற, சிலுவையில் தொங்கிட்டு, பிதாவே இங்க பனிஷ்மெண்ட் கொண்டு வந்துடாதீங்க, மன்னிங்க. அவன் தெரியாம செஞ்சுட்டு இருக்கிறான், எந்த கோபனாலும் சிலுவையோட நிப்பாட்டிருங்க, கீழே இறக்கிறாதீங்க. இது கிறிஸ்துவனுடைய குணம் ஆரோனுக்குள்ள வெளிப்பட்டுச்சு. நமக்குள்ள அந்த குணம் வெளிப்படணும். ஆமென் சொல்லுங்களேன். சத்தம் அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்கள் ஆராதனையில தேவ பிள்ளைகளா நம்ம ஆராதிக்கிறது இல்லை, பிசாசா ஆராதிக்கிறோம். அப்படித்தானே சொல்லுவோம், பிசாசா தான் ஆராதிக்கிறோம். சத்துருக்களுடைய இடுப்பு உடையட்டும் அப்படிங்கிற சொல்ல ஆரவாரம் வருது. அல்லேலூயா. என்ன ஆரவாரம், என்ன ஆரவாரம்! ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது அழகா? அவன் சத்துரு இல்லாமல் போவான் அப்படிங்கிற வார்த்தையை எதிர்பார்க்கிறாங்க சிலர். அவன் இல்லாம போகட்டும், அவனுக்கு கை அப்படி ஆகட்டும், கால் இப்படி ஆகட்டும், என்ன எதிர்பார்ப்பு இது? அப்படி அல்ல. தேவ சமூகத்தில் உங்களை திட்டினவனுக்காக இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்களேன். ஏன் கோல் துளிர்ப்பது இல்லை? அநேகர் இருக்கும்போது நம்ம வாழ்க்கை பட்டு போய் இருக்க காரணம் என்ன? ஏன்னா நம்ம வாழ்க்கையில மற்றவர்கள் உயர்வடையும் போதோ அல்லது நமக்கு தீமை செய்கிறவங்க உயர்வடையும் போதோ அதை சிலரால ஜீரணிக்க முடியல, எடுத்துக்க முடியல. இவனை எப்படி ஆண்டவர், ஐயா இது என்ன பழக்கம்? அது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. ஆரோனும் மோசையும் அப்படி கிடையாது, கிறிஸ்து அப்படி கிடையாது. சிலுவையில் தொங்கிட்டு சொல்ற, ஆண்டவரே சிலுவையோடு அதெல்லாம் நிப்பாட்டிருங்க, கீழே இறக்கிறாதீங்க. இவனுக்கு தெரியாது என்ன செய்கிறான்னு, தெரியாம செஞ்சுட்டு இருக்கிறான், இவர்களை மன்னி. அல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி ஜெபித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். தன்னை அல்ல தேவனை வெளிப்படுத்தினான். எழுதிக்கோங்க, தன்னை அல்ல. என்னாகமம் 17வது அதிகாரம் 5வது வசனம். என்னாகமம் 17:5. தன்னை அல்ல தேவனை வெளிப்படுத்தினான்.
அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். என்னாகும் 17:5. 17வது அதிகாரம் ஃபுல்லாக தான். ஆரோன் தன்னை குறித்து தான் சரியானவன் என்பதை நிரூபிப்பதற்கு எந்த முயற்சியுமே எடுக்கல. எல்லாமே தேவனால் எடுக்கப்பட்ட முயற்சி. Don't try to push yourself. உங்களை முன்னாடி காமிக்கிறதுக்கு அதிகமாக முயற்சி எடுக்க வேண்டாம். நான் யார் என்பதை சத்தமாய் சொல்லுகிறவன் தன்னிடத்தில் தேவன் இல்லை என்பதை வெளிப்படுத்துகிறான். இந்த வார்த்தையை குறிச்சுக்கோங்க, இல்லை எழுதிக்கோங்க, மனசுல வச்சுக்கோங்க. நான் யார் தெரியுமா அப்படின்னு ஒருத்தன் சத்தமா சொல்றான்னா, தான் யார் என்பதை சத்தமாய் சொல்லுகிறவன் தன்னிடத்தில் தேவன் இல்லை என்பதை வெளிப்படுத்துகிறான். நான் யாரு தெரியுமா, என் கோல் என்ன தெரியுமா, என் அதிகாரம் என்ன தெரியுமா? இந்த ஆரோன் ஆண்டவர் சொல்ற கோலை வைக்க சொல்றார், அப்படியே கொண்டு போய் கோலை வைக்கிறார். என்ன நடக்கும்? ஆண்டவர் ஒருவேளை ஆரோனை விட்டுட்டு வேற யாரையும் சூஸ் பண்ணுவாரா? வாய்ப்பு இருக்கிறது, பண்ணலாம். ஆண்டவரே, நான் எவ்வளவு நாள் உங்களுக்கு ஊழியத்தில் இருந்தேன், என்னை விட்டுட்டு வேற ஒருத்தர் நிப்பாட்டி வைக்கிறீங்களே, கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எதுவுமே சொல்லலை. வேற யாரை சூஸ் பண்றீங்களா? ஓகே ஆண்டவரே. நான் செய்யணுமா? சரி ஆண்டவரே. எல்லாரும் உனக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்கப்பா, உனக்கு சப்போர்ட்டா யாருமே இல்லை. இப்போ ஓட்ட எடுப்பு வச்சா கூட நீ தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்க. 110% நீ ஜெயிச்சிடலாம் போல, அப்படிதான் வாக்கெடுப்பு இருக்குது. சரி ஆண்டவரே, இருக்கட்டும். நீ உன்னை ப்ரூஃப் பண்ணு, மற்றவெல்லாம் தப்பானவன் சொல்லு. இல்லை ஆண்டவர், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. என்ன பண்ணணும் ஆண்டவர்? கோலை கொண்டு வாரியாப்பா. கோலை கொண்டு போய் கொடுக்குறான். அந்த கோல் துளிர்த்தது. அந்த கோல் பூத்து பழங்களை கொடுத்தது. ஆமென் சொல்லுங்களேன். சத்தம் அல்லேலூயா. நம்மளை காமிக்கிறதுக்கு வெளியே முயற்சி எடுக்காது. நம்ம பிஸ்னஸ்ல வெற்றி பெறணும், எப்படி ஆகல நம்ம பிஸ்னஸ் வெளியே காமிக்கணும். நோ, இல்லவே இல்லை. அப்படி செய்ய வேண்டாம். நான் யாருன்னு காமிக்கணும் வேண்டாங்க. நம்ம வேண்டாம். அந்த மைண்ட் செட்டை நம்ம விட்டு எடுத்து போடும். இந்த ஊழியத்தை எப்படியாட்டு பிரபலப்படுத்தணும், அப்படிலாம் பண்ணவே முடியாது. அப்படிலாம் செய்ய முடியாது. ஆண்டவரே, நாங்கள் செய்கிறோம், என்ன செய்ய சொல்றீங்களோ அதை செய்ய. கோலை கொண்டு வந்து முன்னாடி வையா வச்சார் கர்த்தர். 12 கோல்கள் மொத்தம். ஆரோனுடைய கோலை சேர்த்து 13 கோல். ஏன்னா அங்கே எப்ராஹிம் அவங்கெல்லாம் சேர்க்கப்பட்டதுனால 12 கோத்திரம், இவர்கள் தனி கோத்திரமாக கர்த்தர் எடுத்துட்டார். மொத்தம் 13 கோள்கள் இருக்கிறது. அந்த இடத்தில் அசைவாடின தேவன் இவன் கோலை, இந்த ஆரோனுடைய கோலை துளிர்க்க பண்ணி பூக்க பண்ணி வாதுமை பழங்களை கொடுக்க ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தம் அல்லேலூயா. உங்களை நீங்க நிரூபிக்கிறதுக்கு வாக்குவாதம் செய்ய வேண்டாம், போராட வேண்டாம். தேவ சமூகத்தில் வந்து உங்க கோலை வைங்க. தேவ சமூகத்தில் வந்து நம்மளை வைப்போம். ஆண்டவரே, நான் யாரும் நிரூபிக்கிறதுக்காக நான் போராட போறது இல்லப்பா. நான் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செஞ்சிருக்கிறேன். நீங்க வெளிப்படுங்க. அல்லேலூயா.